அந்த படத்தை அப்படியே ரீமேக்கா பண்ணி எடுத்திருந்தா கூட நல்லா ஓடி. சங்கர் பார்க்கணும், எனக்கு 200 ரூபாய் வேணும். கேவல மாதிரி எது எடுக்கணுமே எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் தோணுச்சு செகண்ட் ஹாஃப். நான் தயவு செஞ்சுண்ணா 200 ரூபாய்ண்ணா நல்ல கடையில் போய் ஒரு பிரியாணிண்ணா அவ்வளோதான். நான் படுத்து தூங்குங்கண்ணா, ஏசி போட்டு நீ வெயில வந்தாதுங்க. நாங்கள் இது ஒரு பாட்டுன்னு இவெல்லாம் வந்து பால் எடுத்துனோட அபிஷேகம் பண்ணலான்னு எவனும் இல்லை, காலியா இருக்கு. போலீஸ் சார் அவ்வளோ தூரம் வந்து எதுக்கு இருக்கானே தெரியல, எனக்கு புரியலண்ணா. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாத சீன்ஸா போயிடுச்சு. அங்க வந்து ஆர்டிஓ வந்து 500 ரூபாய் லஞ்சம் வாங்குவாரு. அது உண்மையிலே பெயினா இருந்துச்சு. 500 ரூபாய் லஞ்சம் வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1000 கோடி 2000 கோடி சொல்லிட்டு நம்மளை பழகி விட்டாங்களா. அதனால அந்த லஞ்சம் வாங்குற சீனையும் அவனை அழிக்கிற சீனுமே வந்து கனெக்டே ஆகல. தமிழ்நாட்டுல கோடம்பாக்கத்துல எல்லா நடிகரும் கூல் சுரேஷை தவிர எல்லாரும் நடிச்சிருக்காங்க. புரியுங்களா? செத்து போனவங்க ஒரு 4 பேர் கூட நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் நான் சாவலன்னு கேக்குறேன். கேள்வி அதை கேது என்னது இல்லவா? இந்தியன் 3 அப்ப நான் செத்து போட்டேன்னு ஒரு சந்தோஷமா? என்ன கேட்டீங்க? எடுத்து முடிச்சிட்டாங்க பாரு, எடுத்து படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. பட் என்னன்னா பார்ட்டா பிரிச்சு பார்த்தோம். இப்போ சாங்ஸ், எமோஷனல் சீன்ஸ் அந்த மாதிரி பார்ட்டா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. படம் எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. வேஸ்டா? எப்படி பண்றீங்க? எதிர்பார்த்து வந்தது வேற, காட்டுறது என்னமோ பணம் செலவு பண்றோம்ன்ற மாதிரி தான் இருக்கு. அதோடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் 1க்கும் 2க்கும் எங்க எப்படி பார்த்தாலும் சிங்கே ஆகல. கண்டினியூட்டிலாம் வேஸ்ட் ப்ரோ, ஒண்ணுமே இல்லை. அந்த படத்தை அப்படியே ரீமேக்கா பண்ணி எடுத்திருந்தா கூட நல்லா ஓடி. படம் எப்படி இருக்கு? இப்படிதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஏன் ப்ரோ சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. அதாவது ட்ரெய்லர் பார்த்தோன்னே எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் இல்லை தான், அதனால நார்மலா தான் வந்தோம். அப்பயுமே டிசப்பாயிண்ட் ஆகிருச்சு ப்ரோ படம். அதாவது எதுவுமே இல்லை, இருக்குன்னு பார்த்தா அது கூட ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் ப்ரோ. கதையுமே பழைய கதை தான், ஆல்ரெடி பார்த்த ஒரு 100 தடவை கதை. சரி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே இல்லை, அதே பழைய இதுதான் போட்டிருக்காங்க. சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. மியூசிக்கும் படம்னா போர் அடிக்காது ப்ரோ. நான் இது போர் அடிச்சது ப்ரோ. இது போர் அடிச்சது ப்ரோ. கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு ப்ரோ. நடுவில் 4 ட்ரிங்க்ஸ் பிரேக் எல்லாம் விட்டு வந்தோம் ப்ரோ. குடிச்சு ஜூஸ் குடிச்சு பஃப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். அப்பயும் கதை புரிஞ்சுது ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு பழைய கதை தான் எடுத்து வச்சிருக்காங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கு? இது பார்ட் 2 இல்ல ப்ரோ, வேற படம் ப்ரோ. இது 1 வந்து நான் பார்க்கல, மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ப்ரோ. 200 படம் மேல பண்ணிருக்காருண்ணா கமல். எவ்வளவு பெரிய லட்சம். ஹேராமு விஸ்வரூபம் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்ல பண்ணது. இது எதுக்கு எடுத்தானே தெரியல. மேக்கப்பே மூஞ்சி மாதிரி இருக்குது. நான் எப்படி ஏதோ பண்றாரு, கார்ட்டூன் படம் மாதிரி இருந்தா கனெக்ட் ஆகல படமே. ஓகே, சங்கர் சார் படம் மாதிரி இல்ல, அந்த ஃபீலே இல்ல. கிராண்ட் எல்லாம் இருக்கு, பட் நமக்கு அது கனெக்ட் ஆகல. சங்கர் படம் மாதிரி இல்லையே. சங்கர் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். சங்கர் படம் மாதிரி இல்ல. அது இந்தியன் 1ஓட அந்த கிளாசிக்க கெடுத்த மாதிரி இருக்கு டோட்டலா. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கு? இல்ல பார்ட் 1 தான். பார்ட் 1 நேத்திக்கு தான் திரும்ப பார்த்தேன். அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த கமல் அதுல வந்து கமல் வர மாதிரி இல்ல, அந்த சேனாபதி கேரக்டர் தான் வர மாதிரி இருக்கு. இதுல கமல் வந்துட்டு அவர் நார்மலா ஸ்டேஜ்ல பேசுவார்ல, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளோ ஆமா, அது வந்து அந்த சேனாபதி கேரக்டர் அந்த 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 இதுவே இல்ல. படம் எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு ப்ரோ. சுமாரா இருக்கு. ஆமா, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியோட ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். பெருசா சொல்றது இல்ல ப்ரோ. பெருசா சொல்றது இல்ல. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கம்பேர் பண்றோம். பார்ட் 1 வந்து அடிடாஸ், பார்ட் 2 அடிபாஸ். அவ்வளவுதான். மோசமா இருக்கு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வித்தியாசமா செய்யறேன்னு சொல்லிட்டு அது அந்த ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அங்கே போய் கொள்றது, அந்த மாதிரி மொத்தத்திலே ஒரு 3 கொலை தான் பண்றாரு. எந்த கொலையுமே கனெக்ட் ஆகல. அவனை கொலை பண்ணும்போது குத்துரா வெட்ரா அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபீல் இருக்கியா, அதை நம்ம கொடுக்க முடியல. நம்ம இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சங்கர் சாருக்கே உண்மையிலே பயம் நினைக்கிறேன். இந்தியன் 1 நல்லா பண்றா, 2 எப்படி நல்லா பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவர் 28 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. இந்த படத்துக்கு 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. இந்த 7 வருஷம் எடுத்ததுக்குள்ள ரிசல்ட் கிடைச்சிட்டான்னு சொன்னா சத்தியமா என்னெல்லாம் ஃபீல் பண்ணல. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் இப்ப பாட்டு பிஜிஎம் கேட்டிருக்கீங்களா? அதை எடுத்து அப்படியே ரீமிக்ஸ் போட்டு செகண்ட்ல போட்டுறாங்க. சொந்த மொழியில் இந்த அனிருத்துக்கு என்னமோ எதனா ஒன்று போடுவோம், ஏதோ பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் நான் எதுக்குன்னா கெடுத்துருக்காங்க. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அந்த ஆடியோ லான்ச் கூட சங்கர் பேன் உட்காந்துருக்காரு. நான் எதனா நல்லதா பண்ணலாம். நான் மனசு வலிக்குதுண்ணா. 1999 ஹேராம்னு ஒரு பிக்கெஸ்ட் ஃபிலிம்னா, ஒரு கண்ட்ரில அந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன். கிரேட்டஸ்ட் ஃபிலிம், நான் கிரேட்டஸ்ட் ஆக்டர்னா 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா தெரியலாம். முடியல. 60 வருஷம் நடிச்சிருக்காருங்க ஒரு மனுஷன். நீங்க சொல்லுங்களேன், இந்த படம் பிராஸ்தட்டிக்ஸ் பாதி மூஞ்சி கவர் ஆயிடுச்சு. நடிகனா நடிக்க மாட்டாரு. ஸ்டோரி ஒஸ்ட், டைலாக்ஸ் எப்படின்னா சமுத்திரக்கனி மீம்ஸ்லாம் பாப்பீங்களா, அந்த மாதிரி 20 நிமிஷம் ஒரு பாட்டு பேசிட்டு இருக்காரு. நம்மளும் இப்ப நான் சின்ன வயசுல வந்து நான் பிறகுறப்போ வந்துட்டு அது அப்பயும் வந்துச்சு.
நான் 2000 வந்தது, ஆனா எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ அந்த படம்லாம் பார்த்துட்டு நான் இப்போ இது பாக்குறப்ப எனக்கு அந்த வைப்பே வரல, அந்த வைப்பே கிடைக்கல. நேத்து பாக்குறப்போ அவ்வளோ இம்பாக்டா இருந்துச்சு. நேத்தி பாத்துட்டேன், இன்னைக்கு ரிலீஸ், இன்னைக்கும் இந்த ஃபயரோட அந்த படம் பார்க்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா அது அப்படி இருந்துச்சு. பிஜிஎம்மும் அந்த ஸ்டோரி வைஸ் அது எமோஷன் கனெக்ட் இருந்துச்சுல்ல, பேட்ரியாட்டிசம், அந்த எமோஷனல் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக்லாம் எப்படி இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏன் ரொம்ப மியூசிக் குப்பை, குப்பையா? செகண்ட் ஹாஃப் குப்பை படம், மியூசிக்கே குப்பை தான். அனிருத்தை செலக்ட் பண்ண ரொம்ப தப்பு. லோகேஷ் கனகராஜ் மாதிரி நினச்சிட்டாரு சங்கர் சார். அவர் ஏஆர் ரஹ்மான் தான் கரெக்ட். ஒரு 3 பிஜிஎம் வரும் ப்ரோ பழைய இந்தியன் படத்துக்கு. அந்த பிஜிஎம் வர சீன்லாம் நமக்கு அந்த இந்தியன் படத்துக்கே கூப்பிட்டு போகுது. அந்த பிஜிஎம் அனிருத் மியூசிக்கு அது எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகுது. வேஸ்ட். ஒரு மியூசிக் பண்ற அளவுக்கு கூட படத்துல எதுவும் இல்ல, சுமார் தான் மியூசிக். அனிருத் அந்த யூஷுவல் இது ஏன்னா பார்ட் 1ல ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாரு, அதாவது அந்த அளவுக்கு சுத்தமா இல்ல கம்பேர் பண்ண. பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் சங்கர் சாருக்காண்டி தான் டெஃபினட்டா வந்தது, கமலுக்காக கூட இல்லை. பட் என்னன்னா ரஹ்மான் வந்து படத்தோடைய பெரிய ஒரு பில்லர் வந்து சரிஞ்ச மாதிரி தான் இருக்கு படத்துக்கு. அனிருத் வந்து செம்ம மியூசிக் டேரக்டர், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம அதே சொல்லலாம், விக்ரமே சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் இங்கே கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து பயங்கர டாமினேஷன். கப்பலேறி போயிடுச்சு மாதிரி ஒரு சாங், மாயா மச்சிந்திரா மாதிரி ஒரு சாங் இருந்திருக்கலாம்னு ரொம்ப ஆசை. மாயா மச்சிந்திராலாம் இப்போயே அந்த டால்பி சிஸ்டத்தில் போட்டோம்னா தேட்டரை எங்கரும் இடையில கூட பார்த்தோம். அந்த மாதிரி சீன்ஸ் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம், எந்த இதுவும் இல்லை. ஆனால் தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ போகவே போகாது. ஏன்னா கனெக்டே ஆகலை. தெலுங்குல வந்து அடிச்சு போனாங்களே, அந்த என்ன சொல்கிறது, 9,000 கோடி அடிச்சுட்டு ஃப்ளைட்காரர் ஒருத்தர் போனார்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க, கனெக்டே ஆகலை. சித்தார்த்தோட இது வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது, எதிர்பார்க்காத அளவுக்கு. சமுத்திரக்கனியை கொஞ்சம் நெகட்டிவாக காமிச்சது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாவோட அந்த ஆக்டிங்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களோட சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. மேபி 3ல வந்து அவங்களுடைய க்ளோஸ் அப் சீன்ஸ்லாம் இருக்கும் போல என்னன்னு சொல்லிட்டு. எப்படி நினைச்சிருக்காங்க படத்துல? அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் நானு. அவருக்காக நான் வந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் சீன்ல தான் அவர் காட்டியிருக்காங்க, அதுலயும் பக்காவா இருந்திருக்காங்க. சித்தார்த் விவேக் சார் வந்து சென்டிமெண்ட்டுக்காக இருக்காரு, அந்த அளவுக்கு கேப்சர் ஆகலை. மீன்ஸ் அவர் இல்லை, ஆனால் அவரை வந்து உருவாக்கி காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் காமெடியில் இது பண்ணிருந்தாங்கன்னா செட் ஆயிருக்கும். மற்ற நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தார்த் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யாக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஸ்மக்லர், கோல்டு வந்து கரப்ஷன் பண்ணுறவர். அதுக்காண்டி நகையை பூரா போட்டுட்டு உட்காரணும் இல்லை. அவரை பார்த்தாவே ஜோக்கர் மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட். ஒருவேளை தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வர்மம் கலைன்னு சொல்கிறாங்க. அதை ஃபுல்லாக பார்த்தா வர்ம கலைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இது இந்த வர்மம், இது அந்த வர்மம், இது எந்த வர்மம் சொல்கிறாங்களா, அவளுக்கு கனெக்டே ஆகலை, எதுவுமே கனெக்ட் ஆகலை. அதுக்கு பாடம் எடுத்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கேரளாவில் உட்காந்து ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ண மாதிரி இருக்குது.